السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن المجيد ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر صدق الله العظيم. புகழனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கே உரியது. சலவாத்தும் சலாமும் ஈருலகத் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமிக்க பெரியவர்களே, மாணவர்களே, மனிதன் ஈருலகிலும் வெற்றி பெற ஒரே வழி அல்லாஹ் வழங்கிய அல் குர்ஆன் கூறும் முறைப்படி தன் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி அமைத்து கொள்வதுதான். அந்த வெற்றிக்கு முதல்படி குர்ஆனை ஓதக் கற்றுக்கொள்வதும் அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்வதுமேயாகும். அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றான், வலகது யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர். நிச்சயமாக அல் குர்ஆனை உபதேசம் பெறுவதற்காக நாம் எளிதாக ஆக்கி வைத்திருக்கிறோம். எனவே இதிலிருந்து நல்லுணர்வு பெறுவோர் உண்டா? இது அல்லாஹ்வின் அருள்வாக்காகும். அல் குர்ஆனை உலக மக்கள் அனைவருக்கு உபதேசமாக வழங்கிய அல்லாஹ் அதனை எல்லா வகையிலும் எளிதாக்கி வைத்திருப்பது போல் அதை கற்றுக்கொள்ளும் வழிகளையும் அல்லாஹு தஆலா எளிதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். கம்ப்யூட்டர் மயமாக உள்ள இக்காலத்தில் மாணவர்கள் கூர்மையான அறிவு படைத்தவர்களாகவும் சொல்வதை விரைவாக புரிந்து கொள்வது மட்டுமல்ல, அந்த விஷயத்தில் அற்புதமான கேள்விகளை கேட்கக்கூடியவர்களாகவும் திகழ்கிறார்கள். அவர்களுடைய கூர்மையான அறிவிற்கு ஈடுகொடுக்கும் வகையில் பாடங்களை அமைத்து மிக விரைவில் திருக்குர்ஆனை ஓதும் தகுதியையும் அரபியை எழுதும் தகுதியையும் பெற வேண்டுமென்ற நோக்கில் பொதுமறையை ஓதிட ஓர் புதுமுறையில் பாபுல் குர்ஆன் பார்ட் 1 எனும் பெயரில் இந்நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. உலகின் தமிழறிந்த பெரியவர்கள், வாலிபர்கள், சிறியவர்கள் அனைவரும் இந்நூலின் மூலம் பலன் பெறுவார்கள் என்று அல்லாஹு தஆலாவிடம் நம்பிக்கை வைத்து இதை வெளியிடுகிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இதை முழுமையாக ஏற்பானாக. ஆமீன். குர்ஆனை நல்ல முறையில் ஓத வேண்டுமென்ற நோக்கில் இந்த சீடியின் மூலம் ஆரம்ப பாடங்களை கற்றுக்கொள்ளும் அன்பு சகோதரர்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள். உலகிலுள்ள மொழிகளில் இதுவும் ஓர் மொழி என்ற எண்ணம் கடுகளவும் நம் உள்ளத்தில் வந்துவிடக்கூடாது. இரண்டாவது, ஈருலகுக்கும் நேர்வழி காட்டும் அல்லாஹ்வினால் அருளப்பட்ட வேதம்தான் திருக்குர்ஆன். அந்த திருக்குர்ஆன் அருளப்பட்டது அரபு மொழியில். சுவர்க்கத்தில் உள்ள பல மில்லியன் மக்களால் பேசப்படும் மொழி அரபு மொழியாகும். கபரில் கேள்வி கணக்கு கேட்கப்படும் மொழி அரபு மொழியாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய தாய்மொழி அரபு மொழியாகும். எனவே அல்லாஹுவும் ரசூலும் பிரியம் வைத்த அந்த அரபு மொழியை நாம் கற்பதின் மூலம் குர்ஆனை அதிகமாக ஓதி அல்லாஹ்வின் அருளையும் ரஹ்மத்தையும் முழுமையாக பெற வேண்டும் என்ற நோக்கம் நம்மிடம் முதலாவதாக வந்துவிட வேண்டும். அடுத்து, மற்ற ஆடல் பாடல் சீடிகளை கேட்பது போன்று படுத்து கொண்டோ, சாய்ந்து கொண்டோ அல்லது கால் மேல் கால் போட்டுக்கொண்டோ ஒழுக்கமின்றி அமர்ந்து கேட்டால் எந்த பலனும் கிடைக்காது. மாறாக குர்ஆன் ஓதும்போது எப்படி ஒதுவுடன் முழுமையான ஆடைகளை அணிந்து ஓதுவோமோ அதுபோன்று பணிவுடன் அமர்ந்து இதன் மூலம் என் ரப்பின் பிரியம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த சீடியை கேட்க வேண்டும். கேட்கக்கூடிய பாடங்கள் விளங்கவில்லை என்றால் மீண்டும் அதே பாடத்தை ரிப்பீட் செய்து கேட்டு நன்கு புரிந்த பின் அதை எழுதி பார்த்து மனதில் பதிந்த பின்பே அடுத்த பாடத்தை ஆரம்பிக்க வேண்டும். சீடி முழுவதும் ஒரே நேரத்தில் பாட்டு கேட்பது போன்று முழுவதுமாக கேட்டால் ஓதத் தெரியாதவர்களுக்கு குழப்பமாகவே இருக்கும். சீடியின் மூலம் குர்ஆனை கற்றுக்கொள்ளும் நீங்கள் உலக காரியங்களையும் மற்றும் செல்போன்களையும் அல்லாஹுக்காக
குர்ஆனுக்காக 30 நிமிடம் துண்டித்து கொள்ள வேண்டும். 3-4 நபர்கள் ஒன்றாக இணைந்து சீடியை கேட்கும்போது ஒரு பாடம் முடிந்தபின் சீடியை ஆஃப் செய்துவிட்டு அந்த பாடங்களை பற்றிய சந்தேகங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு பிறகு அடுத்த பாடத்திற்கு செல்லவும். இறுதியாக ஓர் வேண்டுகோள். குர்ஆனை கற்றுக்கொண்ட பின் என்னுடைய மரணம் வரை தினமும் குறைந்தது 30 நிமிடம் குர்ஆன் ஓதுவதற்காக என்னுடைய வாழ்க்கையில் ஒதுக்கிக் கொள்வேன் என்றும் என் வாழ்க்கையை குர்ஆனாக மாற்றிக்கொள்வேன் என்றும் உங்கள் மனதில் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல ரஹ்மான் நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆக்கி அருள்புரிவானாக. ஆமீன். அரபு மொழியில் 28 எழுத்துக்கள் உள்ளன. அவை 28 இடத்தில் உண்டாகின்றன. அலிஃபும் ஹம்சாவும் ஒரே எழுத்துத்தான், ஆனால் அதன் வடிவங்கள் மட்டும் 2ஆக உள்ளன. எனவே அரபு மொழியில் 29 எழுத்துக்கள் 28 இடத்தில் உண்டாகின்றன. இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பாபுல் குர்ஆன் பார்ட் 1 4வது பக்கத்தை எடுத்துக்கொள்ளவும். அரபு முறைப்படி 29 எழுத்துக்களும் அலிஃப் பா தா என்பதாக சொல்லப்படும். அதே நேரத்தில் உருதுவில் அலிஃப் பே தே என்பதாக சொல்லப்படும். நாம் இப்பொழுது கற்றுக்கொள்வது உருது மொழியின்படி நாம் இப்பொழுது சொல்வோம். பாடத்தை ஆரம்பிக்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. رب يسر رب يسر ولا تعسر ولا تعسر وتمم بالخير وتمم بالخير. رب اشرح لي رب اشرح لي صدري صدري ويسر لي ويسر لي أمري أمري واحلل واحلل عقدة عقدة من لساني من لساني يفقه يفقه قولي. قولي. ربي ربي زدني زدني علما. علما. ربي ربي زدني زدني علما. علما. ربي ربي زدني زدني علما. علما. بسم الله بسم الله الرحمن الرحمن الرحيم. الرحيم. ألف ألف ب ب ألف ألف எஃப் வந்து வாயில் வரணும். எஃப்னு இஃப் காத். அலிஃப் ألف பே ب தே ت சே. ث இந்த சே சொல்லும்போது நாக்குடைய நுனி பல்லுடைய முன்பல்லுடைய முன்பகுதியில் விளிம்பில் வச்சு காற்றை வெளியிடும்போது வரும். சே. ث ஜீம் جيم ஹே ح ஹே. خ இந்த ஒரு பொருளை தொண்டையில் ஏதாவது மாட்டிக்கிட்ட காருவோம்ல, அது மாதிரி காரணம். ஹே. خ தால் دال தால். دال இந்த தால் புள்ளி வச்சதால் மெல்லினமாக வரும். தால் என்பது புள்ளி இல்லாமல் இருந்தால் வல்லினம், புள்ளி இருந்து சொன்னால் மெல்லினம். இப்போ புள்ளி இல்லாமல் சொல்லும்போது தால் சொல்லுங்கள். دال தால். دال ரே ر ஜே ز சீன் سين ஷீன் شين ஸ்வாது صاد வாது. ضاد இந்த வாது சொல்லும்போது நாக்குடைய ஓரத்தில் கடவா பல்லுக்கிட்ட நம்ம நாக்குடைய ஓரத்தை வச்சு காற்றை வெளியிடணும். வாது. ضاد தொய் ط லொய். ض இந்த லோயை சொல்லும்போது நாக்குடைய மேல் முரசில் நாக்குடைய நுனி பாகத்துக்கும் சற்று முன்னால் நாக்கு வந்து முரசில் மேல் முரசில் போய் படும்போது லாது வரும். லா லாது ضاد லாது. ضاد ஐன் عين ஐன் غين ஃபே ف காஃப் قاف காஃப் كاف லாம் لام மீம் ميم நூன் نون வாவ் واو ஹே ه ஹம்சா. همزة ஹம்சா சொல்லக்கூடாது, ஹம்சா. همزة ஏ ي ஆங்கிலத்தில் முதல் எழுத்து, அரபியில் கடைசி எழுத்து. ஏ சொல்லுங்கள். ي திரும்பி சொல்லுங்கள். அலிஃப் ألف பே ت ف
இந்த பாடங்களை திரும்ப திரும்ப படித்து கொண்டிருந்தால்தான் நம்முடைய மனதிலே பதியும். அதுவும் வார்த்தைகள் எங்கிருந்து வருகின்றதோ அதை நன்கு புரிந்து அதை திரும்ப திரும்ப படித்து கொள்ளவும். அடுத்தது 6வது பக்கத்தை திருப்பவும். முன்னால் படித்த பாடங்கள் இருக்கின்றதே, இது அலிஃப் பே என்று தனியாக நின்று பொருளை தராது. அலிஃப் பே என்பது உயிரற்ற உடலை போன்றது. அதற்கு உயிர் கொடுக்கக்கூடிய உயிர்குறிகள் உண்டு. அதற்கு இஅ்ராப் என்று பெயர். இதற்கு ஜபர், ஜேர், பேஷ் என்பதாக உருதியில் கூறப்படும். அரபியில் ஃபதஹ், கசர், லம் என்பதாக கூறப்படும். இப்பொழுது உருது முறைப்படியே நாம் ஓதுவதின் காரணத்தினால் ஜபர், ஜேர் என்பதாகவே நாம் சொல்லி படிப்போம். இப்போ அலிஃபுக்கு மேலே ஜபர் வந்தால் ஆ என்ற வார்த்தை சொல்ல வேண்டும். ஆ என்று சொல்ல வேண்டும். பேய்க்கு ஜபர் இருந்தால் பா என்பதாக சொல்ல வேண்டும். இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். அலிஃபுக்கு ஜபர் ஆ, அலிஃபுக்கு ஜபர் ஆ, பேய்க்கு ஜபர் பா, பேக்கு ஜபர் பா, தேய்க்கு ஜபர் தா, தேக்கு ஜபர் தா, சேய்க்கு ஜபர் சா, சேக்கு ஜபர் சா, ஜீமுக்கு ஜபர் ஜா, ஜீமுக்கு ஜபர் ஜா, ஹேய்க்கு ஜபர் ஹா, ஹேக்கு ஜபர் ஹா, ஹேய்க்கு ஜபர் ஹா, ஹேக்கு ஜபர் ஹா, தாலுக்கு ஜபர் தா, தாலுக்கு ஜபர் தா, ராலுக்கு ஜபர் ரா, ராலுக்கு ஜபர் ரா, ரேக்கு ஜபர் ரா, ரேக்கு ஜபர் ரா, ஜேக்கு ஜபர் ஜா, ஜேக்கு ஜபர் ஜா, சீனுக்கு ஜபர் சா, சீனுக்கு ஜபர் சா, ஷீனுக்கு ஜபர் ஷா. ஷீனுக்கு ஜபர் ஷா. இப்போ சொல்லுங்க. அலிஃபுக்கு ஜபர் ஆ, அலிஃபுக்கு ஜபர் ஆ, பேக்கு ஜபர் பா, தேக்கு ஜபர் தா, சேக்கு ஜபர் சா, ஜீமுக்கு ஜபர் ஜா, ஹேக்கு ஜபர் ஹா, ஹேக்கு ஜபர் ஹா, தாலுக்கு ஜபர் தா, ராலுக்கு ஜபர் லா, ரேக்கு ஜபர் ரா, ஜேக்கு ஜபர் ஜா, சீனுக்கு ஜபர் சா, ஷீனுக்கு ஜபர் ஷா. ஒன்ஸ் மோர். அலிஃபுக்கு ஜபர் ஆ, பேக்கு ஜபர் பா, தேக்கு ஜபர் தா, சேக்கு ஜபர் சா, ஜீமுக்கு ஜபர் ஜா, ஹேக்கு ஜபர் ஹா, ஹேக்கு ஜபர் ஹா, தாலுக்கு ஜபர் தா, ராலுக்கு ஜபர் லா, ரேக்கு ஜபர் ரா, ஜேக்கு ஜபர் ஜா, சீனுக்கு ஜபர் சா, ஷீனுக்கு ஜபர் ஷா. இப்போ சொல்லுங்க. அலிஃபுக்கு ஜபர் ஆ, பேய்க்கு ஜபர், பா, தேய்க்கு ஜபர், தா, சேய்க்கு ஜபர், சா, ஜீமுக்கு ஜபர், ஜா, ஹேய்க்கு ஜபர், ஹா, ஹேய்க்கு ஜபர், ஹா, தாலுக்கு ஜபர், தா, ராலுக்கு ஜபர், ரா, ரேக்கு ஜபர், ரா, ஜேக்கு ஜபர், ஜா, சீனுக்கு ஜபர், சா, ஷீனுக்கு ஜபர். ஷா. இப்போ அலிஃபுக்கு ஜபருங்கிறத மனசுக்குள்ளே நிறுத்தி வெறும் ஆ, எப்படி தமிழில் ஆனா போட்டோன்னு ஆன்னு சொல்கிறோமோ அது போல் சொல்லணும். ஆ சொல்லுங்கள். ஆ, ஆ, பா. பா, பா என்று சொல்லும்போது இந்த உதட்டை வந்து 2 பாகமாக பிரிக்கிறாங்க. ஒன்றாவது காய்ந்த பாகம், 2வது ஈரமான பாகம். இந்த ஈரமான பாகம் 2 ஒன்றா சேரும். உதட்டுடைய ஈரமான மேல் உதட்டு, மேல் கீழ் உதட்டில் உள்ள ஈரமான பகுதி ஒன்றா சேரும்போது பா ஏற்படுது. பா சொல்லுங்கள். பா. ரொம்ப அழுத்தக்கூடாது. பா அப்படி அழுத்தக்கூடாது. பா. அடுத்த தா சொல்லுங்கள். தா, தா, சா, சா, ஜா, ஜா, ஹா, 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 தா, தா, ரா, 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 ஜா, ஜா, சா, ஷா, ஷா. ஷா. இப்போ சொல்லுங்கள். எல்லாம் சொல்லுங்கள். ஆ, ஆ, பா, தா, சா, ஜா, ஹா, ஹா, தா, ரா, ரா, ஜா, சா, ஷா. வெரி குட். முன்னால் படித்த 6வது 7வது பக்கத்தில் 13 எழுத்துக்களை நாம் கற்றுக்கொண்டோம். அந்த 13 எழுத்துக்களும்
13 இடத்திலே வருகின்றது. அதை நாம் முதலில் தெரிந்து கொள்வோம். இந்த அலிஃபுக்கு ஜபர் என்பதை அடித்தொண்டையிலிருந்து வெளியாகிறது. அதாவது தமிழில் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாது, கொஞ்சம் முக்குனாப்பில் என்பதாக சொல்ல வேண்டும். அதாவது காலில் ஒரு கண்ணாடி துண்டு ஒரு முள் குத்திருச்சுன்னா எப்படி வலிச்சவொன்னே குத்தினவுன்னு அப்படின்னு சொல்கிறோமோ அதுபோல் என்பதாக சொல்ல வேண்டும். சொல்லுங்கள் ஆ. அடுத்த பா என்பதை முன்னால் சொல்லியது போன்று உதட்டுடைய ஈரமான பாகம் இரண்டும் ஒன்றாக சேரும்போது பா ஏற்படும். சொல்லுங்கள் பா. அடுத்த தா என்பது நாவின் நுனிபாகம் மேல் முன்பற்களின் பின்புற வேரை தொட்டு விலகும்போது, நாக்குடைய நுனிபாகம் முன்பற்களுடைய மேல் முன்பற்களுடைய பின்னால் உள்ள அந்த வேரை தொட்டுட்டு விலகும்போது தா ஏற்படும். தா சாதாரணமாக நம்ம சொல்கிறோம் தமிழில் தமிழ், தம்பி, தலை என்பது போன்று தா. அடுத்தது சா என்பது இது எந்த மொழியிலையும் வராது. இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இதில் தான் நிறைய பேர் தப்பு செய்கிறாங்க. சா என்பதை சா என்பதா சும்ம என்பதை சும்மன் ஓதுவாங்க. அப்படி ஓதுனாங்கட்டா பொருள் மாறிவிடும், நன்மைக்கு பதிலாக பாவம் தான் கிடைக்கும். சும்மங்கிறத சும்மன் சொல்லக்கூடாது. அப்போ சும்மங்கிறத சும்மன் தான் சொல்லணும். அப்போ சா எங்கே வருதுண்டா நாக்குடைய நுனியை பல்லுடைய மேல் பல்லுடைய முன்பல்லுடைய விளிம்பில் வச்சு காற்றை வெளியே விடும்போது வரும் சா. சொல்லுங்க சா. அடுத்தது ஜா என்பது ஜீமுக்கு ஜபர் ஜா சொல்கிறோம்ல, நாவின் நடுபாகம் மேல் முரசை அழுத்தமாக தொடும்போது உண்டாகும். நாவுடைய நடுபாகம் மேல் முரசை போய் அழுத்தமாக தொடும். அப்போ ஜா. சொல்லுங்க ஜா என்பது. தமிழில் சொல்லப்போனால் ஜன்னல், ஜடை, ஜலம் என்ற ஜாவை போன்று. அடுத்ததாக ஹா என்பது எந்த மொழியிலையும் வராது, எந்த உதாரணமும் கொடுக்க முடியாது. இது தொண்டையுடைய நடுபாகத்தில் வரும். நாவின் கடைசி பகுதி மற்றும் சற்று மேல் உயர்த்தி குரல் நடுத்தொண்டையிலிருந்து அழுத்தமாக உச்சரிக்க வேண்டும். உள்நாக்கு இருக்குல்ல, உள்நாக்கு பின்னால் தொண்டையை கொஞ்சம் உயர்த்தி இந்த ஹா சொல்லணும். அதாவது அதுக்கு உதாரணம் சொல்ல வேண்டாம், நம்ம வேகமாக ஓடும்போது இலைக்கும் போது என்று சொல்கிறோமா, அதுபோல் ஹா நடுத்தொண்டையிலேருந்து ஏற்படும். சொல்லுங்கள் ஹா. அடுத்தது ஹா என்பது தொண்டையில் ஏதாவது முள் ஏதாவது மாட்டிக்கிட்டா எப்படி காருவோமோ அது போன்று காரி சொல்லணும். ஹா ஹா என்பதா. இதை வேறு மொழியில் அதை எழுத முடியாது. தமிழ்லையோ மற்ற ஆங்கிலத்திலே இந்த ஹா என்பது வராது. அடுத்ததாக தா என்பது நாவின் நுனிப்பகுதி மேல் நடுப்பற்களின் வேரை அழுத்தமாக தொட்டு விலகும்போது உண்டாகிறது. நாவுடைய நுனிப்பகுதி மேல் நடுப்பற்களின் மேலே உள்ள நடுப்பற்களின் வேரை தொட்டுட்டு விலகும்போது தா. சொல்லுங்க தா. வல்லினமாக இருக்கும். அடுத்தது தா என்பது அதுக்கு ஆப்போசிட்டாக மெல்லினமாக இருக்கும். நாவின் நுனிப்பகுதி மேல் நடுப்பற்களின் விளிம்பில் தொட்டு விலகும்போது நாக்குடைய நுனி மேல் நுனிப்பற்கள் இருக்க அந்த பல்லை கடிச்சிக்கணும், தொடணும். நாக்கு அந்த பல்லை போய் தொடணும். பல்லுடைய விளிம்பை தொட்டு விலகும்போது சொல்லுங்க முன்னால் உள்ளது புள்ளி இல்லாட்டி தா, புள்ளி இருந்தால் மெல்லிடமாக சொல்லணும். அடுத்ததாக ரா என்பது நுனிநாவின் மேல் பகுதி மேல் முரசை தொட்டு விலகும்போது, மேல் முரசு போய் இந்த ரேக்கு சபர் வைக்கும்போது ரா. இப்படி வாய் நிறையா சொல்லணும். ரா. சொல்லுங்க ரா. அடுத்த ஜா என்பது நுனிநாவின் மேற்பகுதி மேல் கீழ் பற்களின் இடையில் இணையும் போது உண்டாகும் ஜா. இந்த வண்டு சத்தம் போடும்போது ஜன்னு போகும்ல அது போல், அல்லது ஜெட் இங்கிலீஷில் ஜெட்டு சொல்கிறோம்ல, ஜூபுரா ஜூ, அது போல் அந்த ஜா வரும். ஜா. சொல்லுங்க. அடுத்தது சா என்பது தமிழில் சானா மாதிரி சம்மதம், சடை, சாலை சொல்கிறோம்ல, அது மாதிரி அந்த சா. நாவுடைய நுனிநாவின் மேல் பகுதி மேல் கீழ் பற்களின் இடையில் இணையும் போது உண்டாகும் சா. சொல்லுங்க சா. சனல் சொல்கிறோம்ல, அது போல் சா. அடுத்தது ஷா என்பது நுனிநாக்கை மேல் முரசுடன் இணைத்து வைத்து கொண்டு காற்றை உள்ளிருந்து அழுத்தமாக பரவலாக வெளியாகும்போது உண்டாகும். நாக்குடைய நுனி இருக்குதுல்ல, அந்த நுனியை மேல் முரசல் வச்சுன்னு காற்றை வேகமான ஷா ஷா என்பதாக
இப்போ 13 எழுத்து எங்கே வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 13 எழுத்தையும் மொத்தமாக நம்ம சொல்லுவோம். சொல்லுங்கள். ஆ, 15வது பக்கத்தை பாருங்கள். ஆ, பா, தா, சா, ஜா, ஹா, ஹ, தா, ரா, ரா, ஜா, சா, ஷா. இப்போ இந்த 13 எழுத்தையும் நம்ம ஓரளவு தெரிஞ்சிருப்போம். ஆனால் இதை நம்ம என்ன செய்யணும், திரும்ப எழுதி பார்க்கணும். நீங்கள் சிடியை ஆஃப் பண்ணிவிட்டு உட்காந்து எழுதி பார்க்கணும். எழுதும்போது எப்படின்னா வலதுபுறத்துலேருந்து ஆ, பா, தா என்று சொல்லிக்கொண்டே எழுது. எந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டே எழுதுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மனசில் பதியும். அடுத்ததாக 17வது பக்கத்தை பாருங்கள். இந்த பாடத்தில் ஜாயின் லெட்டர்ஸ், ஒவ்வொரு மொழியிலையும் தனி எழுத்து இருக்குது, ஜாயின் லெட்டர்ஸ் இருக்குது. இப்போ ஜாயின் லெட்டர்ஸு அரபியில் எப்படி எழுதணும். இப்போ மேலே ஜாயின் லெட்டர் தனி எழுத்தில் போட்டிருக்கோம், கீழே ஜாயின் லெட்டர்ஸில் எழுதியிருக்கோம். அதை அப்படி படிக்கணும் தனித்தனியாக. சொல்லுங்கள் பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அ, ப, த, அபத, ப, த, ச, பத்தச. ச நாக்கு, அது பல்லு கேப்லேருந்து காற்று வெளியே வரணும். ச, பத்தச. ஹ, ரா, ஜ, خرج. ذبح. ذبح. شرب. شرب. أخذ. أخذ. جرس. جرس. سجد. சஜத. இப்போ இதை ஒரு பாட்டு போல் சொல்லலாம். இது பாட்டு போது சொல்லும்போது என்னென்னா, ஆங்கிறத கொஞ்சம் நீட்டி சொல்லுவோம். ஆனால் நீட்டக்கூடாது. எப்போது, அதாவது நீட்டக்குரிய அடையாளங்கள் சிலது வரும், பின்னால் வரும். அப்போ தான் நீட்டணும். ஆ தான் சொல்லணுமா ஆன்னு சொல்லக்கூடாது, பா தான் சொல்லணுமா பான்னு சொல்லக்கூடாது. ஆனால் இப்போ பாட்டு மாதிரி சொல்கிறதுக்காக கொஞ்சம் நீட்டி சொல்லுவோம். அது ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு தெரியறதுக்காக, எளிமையாக கற்றுக்கொள்வதற்காக அப்படி இந்த பாட்டு போல் சொல்லுவோம். இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன், அது மாதிரி சொல்லுவோம். أبد أبد بتس بتس خرج خرج. இந்த ராங்கிறது வாயுடைய எல்லா பாகமும் எல்லா பாகத்திலையும் காற்றை வச்சு வெளியே விடணும். ரோ ரான்னு சொன்னால் வேற, ரோ அப்படி சொல்லணும். خرج خرج. ذبح ذبح. شرب شرب. أخذ أخذ. جرس جرس. سجد سجد. இப்போ சொல்லுங்க, எல்லாம் சேர்த்து சொல்லுங்க. அபத அபத பத. இன்னொரு தடவை சொல்லுங்க. வெரி குட்.
இப்போ 1/2 மணி நேரம் படிச்சிருக்கிறோம். இதை நீங்கள் என்ன செய்யுங்க, திரும்பி மறுநாள் உடனே அடுத்த ட்ரேக்கெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பாடம் புரியாது. அதனால் இந்த 17 பக்கத்தை நல்ல முறையில் திரும்ப படித்து பார்க்காம எழுதக்கூடிய சூழ்நிலை வந்தோடனே அடுத்த 18வது பக்கத்தை திருப்புங்க. இப்போ எழுதும்போது சொல்லிக்கிட்டே எழுதணும். அபத சொல்லிக்கிட்டே எழுதும்போது தான் உங்களுக்கு நல்லா மனசில் பதியும். நல்லா அதாவது 10 தடவை பார்த்து படிக்கிறத விட ஒரு தடவை எழுதுறது உங்களுடைய மனசில் நல்லா பதிகிறதுனால எழுதி பழகுங்க. எந்த அளவுக்கு எழுதுகிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பாடங்கள் அவங்களுடைய மனசில் பதியுது. நம்ம எந்த அளவுக்கு கவலையோட இந்த வயசில் நம்ம ஓத தெரியலையே என்ற எண்ணத்தோட கவலையோடு ஓதுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அல்லாஹு தாலா ஓதக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவான். ஆகவே நீங்கள் எழுதி பழகுங்கள், சோம்பேறித்தனமாக இருந்து விடாதீர்கள். எழுதி பழகி திரும்பி ஓதும்போது ஈஸியாக வரும், மிக விரைவாக ஓதக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இன்ஷா அல்லாஹ் நாம் நம்முடைய நோக்கத்தின்படி அல்லாஹு தாலா நம்முடைய நாட்டங்களை நிறைவேற்றி வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.